ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸோட தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஆர் த 3 militant forms of nationalisms in Europe? அதாவது யூரோப்ல வந்துட்டு 3 ஃபார்ம்ஸா ஒரு militant nationalism இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் militant nationalism அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? militant nationalism அப்படின்னா வந்துட்டு ஸோ அவங்க சொந்த கண்ட்ரி தான் வந்துட்டு பெருசு, மற்ற கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா வந்துட்டு மிலிட்டன்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொந்த கண்ட்ரி தான் பெருசு, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா வந்துட்டு மிலிட்டன்ட் நேஷனலிசம். ஸோ அந்த மாதிரி 3 ஃபார்ம்ஸ் யூரோப்ல இருந்தாங்க. ஓகேவா? அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஜிங்கோயிசம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா? பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சௌவினிசம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்தாங்க. தென் ஜெர்மனில இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்ற பிளேஸ்லயும் இருந்தாங்க. ஸோ இது ஒண்ணு என்னன்னு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஜிங்கோயிசம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு பிளைண்ட் அண்ட் அக்ரெசிவ் பார்ட்டியாயிசம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளைண்ட் அண்ட் அக்ரெசிவ் பார்ட்டியாயிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சொந்த நாட்டுல யார் எந்த தப்பு பண்ணாலுமே நாங்க வந்துட்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவங்க கண்ட்ரி தான் ரொம்பவே இவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஓகேவா? இப்போ அவங்க நாட்டுக்காரங்க வேற நாட்டு மேல அட்டாக் பண்ணாலுமே அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா வந்துட்டு இந்த பிளைண்ட் அண்ட் அக்ரெசிவ் பார்ட்டியாயிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. ஓகேவா? அடுத்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சௌவினிசம்ல இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்ட்டியாயிசம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பார்ட்டியாயிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ் நாடு மட்டும்தான் பெருசு, மத்த எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு பிரான்ஸுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சூப்பரியர்ல இருந்தாங்க. ஓகேவா? அடுத்த ஃபார்ம் ஜெர்மனில இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்தாங்க. சோ இந்த கல்ச்சர் பிளேஸோட எஜுகேஷன், கல்ச்சர், சிவிலைசேஷன் இது எல்லாமே தான் வந்துட்டு பெஸ்ட். இவங்க நாட்டோட எஜுகேஷன், கல்ச்சர், சிவிலைசேஷன் மட்டும்தான் பெஸ்ட். மத்த நாடு எல்லாமே வந்துட்டு இந்த கல்ச்சர் பிளேஸோட கம்மி தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ சம்மரி பார்த்தலாமா? மிலிட்டன் நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், சொந்த கண்ட்ரி தான் வந்துட்டு பெருசு, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு எங்க நாட்டுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா வந்துட்டு மிலிட்டன் நேஷனலிசம் அப்படின்னு சொன்னோம். சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 ஃபார்ம்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? சோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஜிங்கோயிசம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இவங்க என்ன பண்ணாங்க? பிளைண்ட் அண்ட் பிளைண்ட் அண்ட் அக்ரெசிவ் பார்ட்டியாயிசம் அப்படின்னு ஒன்னு ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க நாட்டுல யார் எந்த தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியாயிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சௌவினிசம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல என்ன பண்ணாங்க? எக்ஸ்ட்ரீம் பார்ட்டியாயிசம் அப்படின்னு ஒன்னு ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரான்ஸ் நாடு எங்க நாடு மட்டும்தான் பெருசு, மத்த நாடு எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியாயிசம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஜெர்மனில இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்ற ஒரு பிளேஸ். சோ இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க நாட்டோட எஜுகேஷன், சிவிலைசேஷன், கல்ச்சர் மட்டும்தான் வந்துட்டு மத்த நாட்டை விட பெருசா பெஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியாயிசம். கல்ச்சர், எஜுகேஷன் அப்படின்றதா வந்துட்டு இவங்க நாட்டோட பெஸ்ட், மத்த நாட்டை விட எங்க நாட்டுலதான் இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியாயிசம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் அவங்க 3 ஃபார்ம்ஸ். தேங்க்யூ.